அந்த படத்தினுடைய ஆடியோ லான்ச்சோ அது முன்னால் ஏதோ ஒரு விழா வச்சுருந்தார். அந்த விழாவில் வந்து எங்களை தனித்தனியாக அறிமுகப்படுத்த முடியல. அந்த விழா மேடை அமையல. சரி, ஓகே, நமக்கு இவ்வளோ பெரிய இடத்துல நம்ம கீழிருந்து அந்த விழாவை பார்த்தாவே எனக்கு போதுமானது தான். ஆனால் அந்த மேடையில் உட்கார்ந்துருக்குறேன் நான், எனக்கு அதுவே வந்து மிகப்பெரிய ஒரு பாக்கியம். அப்படி உட்கார்ந்ததே எனக்கு போதும்னு சொல்லி இருக்கிறப்போ மறாவது நாள் பார்க்குறேங்க, ஒரு லெட்ரு அரெஸ்ட்டு வாரண்ட் மாதிரி கைராக போட்டு, எனக்கு என்னடா இது இப்படி ஒன்று வந்திருக்குது அப்படின்னு சொல்லி போட்டு ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா கேஸ் போடுவாங்கல்ல, அந்த கேஸ் மாதிரி போட்டு அந்த ஒரு லெட்ரு லெட்ரு என்னன்னா, கொட்டாச்சி அவர்களுக்கு உங்களை பேரை தனித்தனியாக கூறி நான் அந்த மேடையில் அமையவில்லை. இந்த தனித்தனியாக இது வந்து படப்பிடிப்புகளில் உங்களுக்கு அமையும் என்று நான் உறுதி கூறுகிறேன். இப்படிக்கு கமலஹாசன் சொல்லி போட்டு ஒரு கையெழுத்து போட்டு ஒரு லெட்ரு. ஏங்க நீங்கள் என்னங்க இது சும்மா இதெல்லாம் சொல்லணுமாங்கிற மாதிரி எனக்கு ஒரு இது. இன்னும் அந்த லெட்டர் நான் வச்சுருக்கிறேன். ஓகே. அப்படி ஒருத்தரை மதித்து அந்த அவங்க மனசு எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி புரிஞ்சு ஒரு லெட்டர் போட்டிருந்தாரு. அதுக்கப்புறம் என்னென்னா, இன்னொரு சுவாரஸ்யமான ஒரு விஷயம், ஃபஸ்ட் நாள் ஷூட்டிங்கு நாங்கள்லாம் இந்த கைத்து மில்ல ஒரு 2 படிக்கட்டு இப்படி வந்து இறங்கும். அந்த இடத்துல தான் ஷூட்டிங் போகுது. அந்த படிக்கட்டு கீழே எல்லாம் பசங்க நாங்கள்லாம் அந்த கேரக்டர்கள்லாம் உட்காந்து ஜாலியாக பேசிகிட்டு இருக்கிறேன். நான் அந்த துண்டு இப்படி போட்டு அந்த ட்ரௌசர் போட்டு பேசிகிட்டு இருக்கிறேன் ஜாலியாக. செக் 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 செக்னு வந்தால் இப்படி பார்த்துட்டோம். டக்குன்னு பார்த்தோன்னே இன்றைக்கி முதல் நாள் கரெக்டாக எல்லாம் இது நடக்குது. ஃபஸ்ட் நாள் வேலை வரலைன்னு சொல்லி யாரும் ஃபீல் பண்ண வேணாம். ஒவ்வொரு நாள் போக 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 எல்லாத்துக்கும் கரெக்டாக எல்லாம் வரும். இல்லை சார், பரவாயில்ல சார், அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார், நினைக்கல சார், நாங்களாம் யாரும் நினைக்கல சார், நீங்கள் அதெல்லாம் ஒன்றும் இல்லை சரின்னு போயிட்டார். ஓகே.